பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். தேவ ஜனங்களுக்கு நமக்கு பரலோகம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஆசீர்வாதத்தை வாக்கு தத்தத்தோடு இந்த நாளை நாம் துவங்குகிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உலகம் பல தத்துவங்களை கற்றுக் கொடுக்கும். உலகம் பலவிதமான சடங்கு முறைகளை கைப்பிடித்து கொண்டு அதன்படி வாழ்ந்தால் எல்லா கஷ்டமும் தீருன்னு சொல்லி மனிதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த முறைகளை அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அஞ்ஞானிகளைப் போல நாம் நடவாமல் இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பணித்தலங்களிலே, நம்முடைய அன்றாட வேலைகளிலே நாம் வாழ்வதற்கு வேதம் நமக்கு எல்லாவற்றையும் ஆதி முதல் அந்தம் வரையிலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. கர்த்தரை சேவிப்பது என்பது அவர் வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து அவர் வார்த்தைக்கு உத்தமமாய் கீழ்ப்படிவது தாங்க கர்த்தரை சேவிப்பது. அப்படி சேவிக்கும் போது கர்த்தர் சொல்றார், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். எத்தனையோ பேருக்கு கோடி கோடிய பணம் இருக்குதுங்க, ஆனால் நிம்மதி இல்லை. எத்தனையோ பேருக்கு நல்ல வயிறு நிறைய சாப்பிடுவதற்கு ஆகாரம் இருக்குது, ஆனால் சாப்பிட மனசும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள உடம்பும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் நம்ம கொடுக்குற அந்த பச்சை தண்ணியாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக குடித்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா அந்த ஆனந்த களிப்போடு நம்ம கூடாரத்தில் துதிக்கிறோம் பாருங்க, அங்கே ஆண்டவுடைய அந்த பிரசன்னத்தை, அந்த தெய்வீகத்தை நம்ம உணர முடியும். அப்பத்தையும் உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது மனசுக்கும் அது நிறையும், உடம்புக்கும் தெம்பு இருக்கும். ஆண்டவர் கொடுத்த அது கொஞ்சம் ஆகாரமாக இருந்தாலும், எளிய ஆகாரம் இருந்தாலும், அந்த ஆகாரத்தை புசிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை புஷ்டியும் பசுமையாய் வைத்திருப்பார். வேதம் சொல்லியிருக்கிறது, வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. அப்பத்துக்கு வேதத்தில் பார்க்கிறோம் லெகேம் என்று. லெகேம் என்றால் அப்பம். அந்த அப்பம் எப்படி என்றால் ஜீவன் உண்டாக சாப்பிடு என்று சொல்லி. அப்ப தேவன் கொடுக்கிற ஆகாரத்தை நன்றி உணர்வோடு நாம் புசிக்கும் போது, கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த ஆகாரத்தை கொடுக்கும் போது நம்ம இருக்கிற வியாதியெல்லாம் குணமாகும். எனக்கு அன்பானவர்களே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் என்னென்ன பலவீனத்தோடு நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து, எவ்வளோ மருந்து மாத்திரை எடுத்து, எவ்வளோ நீங்கள் மெடிக்கல் ஃபாலோ பண்ணாலும் கர்த்தர் மனம் இறங்கும் போது இவைகள் எல்லாவற்றையும் கடந்தும் தேவனுடைய அற்புதத்தை நம்புகிற நாம் ஆண்டவருடைய வார்த்தையினாலே சுகமும், ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஜீவனும், ஆண்டவருடைய வார்த்தையினாலே பலனும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரையே சேவிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சத்தமாக ஆண்டவரே இந்த கேட்கிற இந்த நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் காதுகளில் தொனிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்க தெய்வீக மகிமை, உங்க தெய்வீக பிரசன்னம், உங்க தெய்வீக ஆளுகை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனத்தோடு இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கிறாங்களோ உங்க பலத்தால கர்த்தர் நிரப்புங்க, அற்புதம் செய்யுங்க, சுகம் தாங்க, விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.